வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்மள பல பேருக்கு ரொம்பவே நெருக்கமான, அதே சமயம் ரொம்ப வலியான ஒரு விஷயம். அதான் கடன் சுமை. பொருளாதார நிபுணர்கள் இதை பத்தி எத்தனையோ பேசிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான கோணத்துல இதை அலச போறோம். ஆண்டனி கில்பர்ட் அப்படிங்கிறவரு இந்த கடன் பிரச்சனையை ஒரு ஆழமான இறையியல் பார்வையில, அதாவது பைபிள் அடிப்படையில எப்படி அணுகிறார் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் பேங்க் லோன், கிரெடிட் கார்டு பில்லுன்னு தாங்க முடியாத கடன் சுமையில சிக்கி தவிக்கிறீங்களா? எப்படா இந்த பிரச்சனை தீரும்னு என்னைக்காவது ஏங்கி இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இது ஏதோ உங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, ரொம்பவே அழுத்தமான ஒரு நிஜ உலக பிரச்சனை. இதுக்கு தான் கில்பர்ட் ஒரு தீர்வை முன்வைக்கிறார். சரி, வாங்க இதுக்குள்ள ஆழமா இறங்குவோம். பகுதி 1: கடனுக்கான மூல காரணங்கள் மற்றும் உலகளாவிய காரணங்கள். மக்கள் ஏன் வறுமையிலும் இந்த கடன் வலையிலும் சிக்கிறாங்க அப்படிங்கறத அவர் எப்படி விளக்குறாருன்னு பார்ப்போம். வேதத்தின் அடிப்படையில் அவர் 5 முக்கியமான காரணங்களை சொல்றாரு. முதல் விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், வரவுக்கு மீறி செலவு செய்யறது. இதுதான் கடன் அப்படிங்கிற பொறியோட ஆரம்பம். ரெண்டாவது, வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாதப்போ கடவுளுக்கு மகிழ்ச்சியோட சேவை செய்யாம இருக்கிறது. மூணாவது, அடுத்தவங்களை குறை சொல்றது, வீண் பேச்சு பேசுறது, இதெல்லாம் கூட வறுமையை கொண்டு வரும்னு அவர் சொல்றாரு. கடைசியா சோம்பேறித்தனம், அப்புறம் போதை அல்லது வேற ஏதாவது தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, இது எல்லாமே ஒருத்தரை மீள முடியாத கடனுக்குள்ள தள்ளிடுன்னு அவர் ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு. இங்க அவர் ஒரு அருமையான விஷயத்தை சுட்டி காட்டுறார். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நிறைவான வாழ்வுன்னா என்ன? நிறைவான வாழ்வு அப்படிங்கிறது எதிலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை தவிர மாடி வீடு, பங்களாக்களோட வாழ்வது அல்ல. அதாவது கடன் வாங்கி ஆடம்பரமா வாழ்றது வாழ்க்கை இல்லைங்க. தேவைகள் சந்திக்கப்பட்டு உண்மையான நிம்மதியோடும் திருப்தியோடும் வாழ்றதா உண்மையான நிறைவுன்னு அவர் சொல்றாரு. இப்போ நாம ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வரோம். பகுதி 2: ஒரு 60 லட்சம் ரூபாய் நெருக்கடி. இது பேச்சாளரோட வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சி. இதெல்லாம் வெறும் தத்துவம்னு நினைச்சிடாதீங்க. 1994 இருந்து வளைகுடா நாடுகள்ல வாழ்ந்து வந்த கில்பர்ட்டோட சொந்த வாழ்க்கையிலேயே திடீர்னு ஒரு மாபெரும் நிதி நெருக்கடி ஏற்படுது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த பிரம்மாண்டமான நம்பர் தான். ஆமாங்க, 60 லட்சம் ரூபாய். கத்தார்ல அவர் செஞ்ச சொந்த தொழிலும் சேமிப்பும் பெரிய நஷ்டத்தை சந்திக்க தன்னோட 51வது வயசுல அவர் இந்த மலைக்க வைக்கிற கடனுக்குள்ள போய் சிக்கிறாரு. அவரோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமாச்சு தெரியுமா? வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்துட்டார். சுமார் 9 மாசம் அவருக்கு எந்த வேலையும் இல்ல. வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கார்ல பெட்ரோல் போட முடியல. ஒரு கட்டத்துல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கையில வெறும் 5 ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு தவிச்சிருக்கார். அதுதான் அந்த சமயத்துல அவரோட கொடூரமான அன்றாட நிஜமா இருந்துச்சு. கொஞ்சம் பொறுங்க, இங்க நாம சற்று ஆழமா சிந்திக்கணும். பகுதி 3: கடனை ஒரு பாவமாக பார்ப்பது. இதுதான் அவருடைய வாழ்க்கையோட திருப்புமுனை. அவர் முற்றிலுமா உடைஞ்சு போயிருந்த அந்த நேரத்துல இந்தியாவிலிருந்து வந்திருந்த ஒரு குருவானவரை சந்திச்சு தன்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்றாரு. அப்போ அந்த குருவானவர் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவுரையை வழங்கினார். அந்த குருவானவர் சொன்ன ஒற்றை வாக்கியம் இதுதான்: நீங்கள் கடன் வாங்கியிருக்க கூடாது. ஏதாவது ஆறுதலா 4 வார்த்தை கிடைக்கும்னு எதிர்பார்த்து போன கில்பர்ட்டுக்கு இந்த பதில் கடுமையான கோபத்தை உண்டாக்குச்சு. தொழிலாளர் சம்பளம், பொருட்கள் வாங்கின செலவுன்னு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தானே கடன் வாங்கினேன்னு அவர் வாதாடி பார்த்தார். ஆனா குருவானவர் வேற எதுவும் சொல்லல. இந்த ஒரு வரிய புரிஞ்சுக்க அவருக்கு 2 நாட்கள் தூக்கமில்லாத இரவுகள் தேவைப்பட்டுச்சு. இதுக்கு பிறகு அவர் பைபிளை வச்சு ஆராய்ந்தப்போ ஒரு புதிய உண்மையை கண்டடைந்தார். ரோமர் 14:23 மற்றும் யோவான் 16:8-9 வசனங்களின்படி உறுதியான மனநிலையோடு செய்யப்படாததெல்லாம் பாவமே. அதென்ன உறுதியான மனநிலை? அதாவது தன் தேவைகளை கடவுள் சந்திப்பார்னு முழுமையா நம்பாம, கடவுளை விசுவாசிக்காமல் நாம் எடுக்கிற மாற்று வழிதான் கடன். அப்படி கடன் வாங்குறது அடிப்படையில கடவுள் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையின்மையே காட்டுது. அதனால அது ஒரு பாவம் அப்படிங்கறதான் கில்பர்ட்டோட ஆழமான வாதம். குறிப்பா ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனமான யாருக்கும் எதிலும் கடன் படாதீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனா இருக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் சுட்டி காட்டுறார். கடன் அப்படிங்கிறது சூழ்நிலையால வந்த ஒரு சாதாரண பிழை இல்ல, அது ஒரு அடிப்படையான ஆன்மீக வீழ்ச்சி அப்படிங்கறத அவர் இது மூலமா முழுமையா உணர்ந்துகிட்டார். சரி, இப்ப நம்ம இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நகரலாம். பகுதி 4: நிதி சுதந்திரத்திற்கான படிகள். கடனிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள். கில்பர்ட் தன்னோட சொந்த அனுபவத்திலிருந்து இந்த மாபெரும் கடனிலிருந்து தப்பிப்பதற்கான மிக தெளிவான ஆன்மீக வழிமுறைகளை இங்க வகுக்கிறார். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர் முன்வைக்கிற இந்த 2 படிகள் தான். முதல் படி, சூழ்நிலையை காரணம் காட்டி கடன் வாங்கினதை நியாயப்படுத்தாம அது கடவுள் மேல வச்ச அவநம்பிக்கையால வந்த பாவம்னு ஏத்துக்கிட்டு முழுமையா மன்னிப்பு கேட்கணும். 2வது படி, சும்மா அழுதுட்டு மட்டும் போயிடக்கூடாது. இனி எந்த சூழ்நிலையிலையும் கடன் வாங்கவில்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான சபதத்தை எடுக்கணும். இதுதான் உண்மையான மனமாற்றம்னு அவர் சொல்றார். இந்த முடிவை எடுத்ததுக்கு பிறகு அவருடைய சபதம் 2 பேரும் சோதனைகளை சந்திக்குது. இடதுபுறம் பாருங்க.
ஒரு பழைய கார் வாங்குறதுக்காக கொஞ்சம் பணம் பற்றாக்குறையா இருந்ததால அவர் பேங்க்ல லோன் அப்ளை செஞ்சார். ஆனா வெளியே வந்த உடனே கடன் வாங்கக்கூடாதுங்கிற சபதம் நினைவுக்கு வர அந்த லோன் நிராகரிக்கப்படணும்னு கடவுள்கிட்ட வேண்டினார். என்ன ஆச்சரியம்னா சரியா 5 நிமிஷத்துல பேங்க் அவரு கடனை நிராகரிச்சிடுச்சு. வலதுபுறம் பாருங்க, அவர் அபுதாபியில வீடு மாறும்போது 2 லட்சம் ரூபாய் அவசரமா தேவைப்பட்டுச்சு. ஒரு நண்பர் தாமாகவே முன் வந்து பண உதவி செய்ய கேட்டும் சபதத்தை மீறக்கூடாதுன்னு அவர் அந்த பணத்தை மறுத்திட்டார். அடுத்த நாளே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவருக்கு கம்பெனியிலிருந்து வரவேண்டிய பணம் கரெக்டா வந்து சேர்ந்துருச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு? கடன் வாங்கினதா ஒரு பாவமா ஒப்புக்கிட்டு மன்னிப்பு கேட்டு தொடங்கிய அவர் பயணம் அடுத்து ஒரு புதிய வேலையை பெற்று தந்துச்சு. இனி கடன் வாங்குவதில்லை அப்படிங்கிற அந்த கடுமையான சபதத்தை உறுதியா பின்பற்றினதால வெறும் 2.5 வருஷத்துல அவர் தன்னோட 60 லட்சம் ரூபாய் கடனையும் முழுமையா அடைச்சு முடிச்சார். இதுதான் அவர் சொல்ற தத்துவத்துக்கான ஒரு நேரடி சாட்சி. இப்போ உங்களுக்கான கேள்வி, சூழ்நிலைகள் தர்ற அழுத்தத்துக்கு பயந்து மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி அந்த வளையலையே சிக்கிக்கொள்ள போறீங்களா? அல்லது எந்த நிலையிலும் உங்களை காக்கும் அந்த மாபெரும் பராமரிப்பின் மேல முழுமையான நம்பிக்கை வைக்க போறீங்களா? உங்களுடைய நிதி சார்ந்த முடிவுகளை நீங்க எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கறத இன்னைக்கு சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அடுத்த ஆலோசனையில் சந்திப்போம். நன்றி.